இன்னைக்கு சபை சாக சொல்லி கொடுக்கல, வாழ சொல்லி கொடுக்குது. ஆசீர்வாதத்துல வாழ்வது எப்படி, அதுதான் சொல்லி கொடுக்குது. சபைக்கு எதுக்கு வந்தோம், எதுக்கு சபை, சிலுவையில் அறையப்படுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் சபை. சபை உன்னை பணக்காரன் ஆக்குற இடம் இல்லை. சபை உன்னை வெல்தா மாத்துற இடம் இல்லை. சபை உன்னை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாத்துகிற இடம். உன் சாயல் செத்தாதான் இயேசுவின் சாயல் வெளியே வரும். அவரை மாதிரி நீ மாறணும்னா முதல்ல நான் எங்க அப்பா மாதிரி இருக்கிறத சாகணும். அழகா பைபிள்ல இருக்கும். ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் எப்படி படைச்சாரா, தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆனா சேர்த்து பிறக்கும் போது எப்படி பிறந்தானா, வாசிங்க 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம்.